அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்களில் முத்தாக கிடைக்கக்கூடிய அடுத்த 3 வாய்ப்புகள். இவற்றை தவற விட்டு விடாதீர்கள். பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அந்த வகையில இந்த ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்களில் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும், உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபராசியில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதே போல் கடகராசியில் சூரியனும் புதன் வக்ரகதியிலும் இருக்கிறாரு. சிம்மராசியில் சுக்கிரனும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள கன்னிராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முத்தான 3 வாய்ப்புகள் என்ன என்று பார்க்கும்போது, தன குடும்ப அதிபதி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் வந்து அமர்ந்திருக்கிறாருங்க. சுக்கிரனை பொறுத்தவரை 12ஆம் இடம் என்பது சிறப்பான பலனை தர சிறந்த ஒரு இடம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதனால இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வருமானம் என்பது அதிகப்படியாகவே இருக்குதுங்க. இதனால் உற்சாகத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. அந்த அளவிற்கு வருமானம் இருந்து கொண்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து யோகத்தோடு இருக்கிறாங்க. அவர்களின் பார்வை உங்களுடைய ராசியில் பதிவதால் வருகின்ற சிக்கல்கள் சூரியனை கண்ட பனி போல் விலகக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அதே போல இவ்வளவு நாட்களாக உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு வந்த சுபகாரிய தடங்கல்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள்ல நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல திட்டமிட்ட காரியங்களை செய்து முடித்து வெற்றி காண இருக்கீங்க. கன்னிராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் திடீர் தனவரவு உண்டுங்க. அதனால் ஆலய திருப்பணிகள், கோயில் தரிசனங்கள் இவற்றில் ஈடுபட இருக்கீங்க. அதே போல சுக்கிரன் 12ஆம் இடத்தில் இருப்பதால பெரிய கெடுதல் இன்றைய இல்லைனாலும் கூட விரயஸ்தானம் என்பதால் வருகின்ற படம் விரைவாக செலவாகுங்க. இவற்றை சுப செலவுகளுக்கு மேற்கொள்வது நல்லது. அதனால் குடும்பத்தில் திருமண சம்பந்தமான முயற்சிகளுக்கோ அல்லது பேரையில் அதாவது சுப காரியங்களை குடும்பத்தில் மேற்கொள்வது மிக மிக நல்லது. குறிப்பா இடம் வாங்குவது, பூமி வாங்குவது அல்லது புதிய வீடு வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன், செவ்வாய், ராகு ஆகியோர் மட்டும் சுபபலம் பெற்றுள்ளங்க. பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் நிலை கொண்டிருப்பதாலும் ஜீவனக்காரகரான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு சுபபலம் பெற்றிருப்பதாலும் வருமானத்திற்கு குறைவு இருக்காதுங்க. வருமானம் நிறைந்த ஒரு வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. குடும்பத்தில் ஒற்றுமையும் பரஸ்பர அந்யோன்யமும் அன்பும் நிலவக்கூடிய ஒரு வாரமா அமைஞ்சிருக்குதுங்க. சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் நிறைந்த ஒரு வாரமா அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு களத்திரஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டிருப்பதால மனைவியினுடைய ஆரோக்கியம் என்பது நல்ல ஒரு முன்னேற்றம் பெற்று இருக்குங்க. இருந்தாலும் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க. அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் உடலில் உஷ்ணம் அதிகரிக்குங்க. சரும சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சூரியன் சுபபலம் பெற்றிருப்பதால உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற இருக்குதுங்க. திருமண முயற்சிகளுக்கு ஏற்ற ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை குரு பகவானுடைய சுபத்துவ பலமே எடுத்துக்காட்டுது என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரத்துல நல்ல யோக பலன்களை அளிக்கக்கூடிய நிலையில் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சஞ்சரிக்குதுங்க. அதனால் நிர்வாகத்தினர், மேலதிகாரிகள் ஆகியோருடைய ஆதரவு பணிகள்ல உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்குது. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்துல காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்ட
செய்யப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதே போல தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்படிப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகள் தற்போது முயற்சிக்க காலகட்டம் சிறந்த அமைஞ்சிருக்குதுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்வதும் உங்கள் கையில தாங்க இருக்குது. இருந்தாலும் இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்துதுங்க. கன்னிராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள் மிகவும் அனுகூலமாக அமைஞ்சிருக்குதுங்க. தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு தக்க ஒரு தருணமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. சந்தை நிலவரம் சாதகமாக இருக்குதுங்க. சூரியனுடைய நிலை அரசாங்க ஆதரவு எளிதில் கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. குறிப்பா தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ள ஏற்றுமதி இறக்குமதி துறையினர் வர்த்தக சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உள்ளதையும் கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க. உற்பத்திக்கு அத்தியாவசியமான மூலப்பொருட்களுடைய விலை சாதகமாக இருக்குது. புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கும் ஏற்ற ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் எளிதில் கிடைக்கும் என்பதால உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி நிறைந்த ஒரு வாரமா இந்த வாரம் இருப்பதால உங்களுடைய பொருளாதார முயற்சிகள் சம்பந்தமான முயற்சிகளை தற்போது தாராளமாக மேற்கொள்ளலாங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. அதே போல கன்னிராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே கல்விக்கு அதிபதியான புதன் சுபபலம் பெற்று விளங்குகிறாருங்க. இதனால படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. தேர்வுகள்ல மிக சரியான பதில் அளித்து நல்ல மதிப்பெண்களை பெற்று திகழ இருக்கீங்க. உயர்கல்விக்கு உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற கல்லூரியில் தேர்ந்தெடுக்க துறையில் இடம் கிடைக்குங்க. நேர்முக தேர்வுகள் இருப்பின் வெற்றி பெறுவது நிச்சயங்க. அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகரான செவ்வாய் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் வயல் பணிகள் கடுமையாக இருக்குங்க. குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உழைப்புக்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைக்க இருக்குது. கால்நடைகள் அபிவிருத்தி அடையுங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற கிரக நிலைகள் சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் அனுகூலமாக இல்லாவிட்டாலும் பாகிஸ்தானத்தில் உள்ள குரு பகவான் அதற்கு ஈடு செய்து விடுகிறாருங்க. குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உடனுக்குடன் சரியாகி விடுங்க. வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு கிரக நிலைகள் மிகவும் சாதகமாக அமைந்துள்ளதால் சலுகைகள் அதிகரிப்பதற்கு சிறந்த ஒரு காலகட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இருந்தாலும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் பெரிய கெடுதல் இல்லை என்றாலும் கூட விரயஸ்தானம் என்பதால் வருகின்ற பணம் விரைவாக செலவாகி விடுங்க. ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்க வேண்டி இருக்கும் என்பதால் கடன் வாங்குவதில் எச்சரிக்கை தேவைங்க. சில குடும்பங்கள்ல சுப செலவுகள் அதிகரித்து பணத்தட்டுப்பாடு வந்து விடுங்க. புதன் வக்ரம் அடைந்திருக்கிறார். உடல் ஆரோக்கியத்திலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டுங்க. கடைசி நேரத்தில் சில வாய்ப்புகள் உங்கள் கைவிட்டு நல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கன்னிராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது உடல் ஊனமுற்றோருக்கும் ஏழைகளுக்கும் இயன்ற உதவிகளை செய்யுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.